Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல VS Code editor நம்ம எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்ப்போம். Google searchல போயிட்டு VS Code editorனு டைப் பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான எடிட்டர் இருக்கு இப்போ PHP code, Java codes இப்போ எல்லாமே வந்து இதில் தான் நம்ம எழுதுறது. ஓகே, பைத்தன், Django ப்ரோக்ராமர் ஃப்ரேம்வொர்க்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எழுதுறதுக்கு. இப்போ இதில் போயிட்டு நம்ம இதுதான் நமக்கான சைட், இதில் போய் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்தீங்கன்னா ரைட், இப்போ உங்களோட செட்டப் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும், டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ரைட் தான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீ டவுன்லோட் பண்ண வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 94 MB தான் இருக்குது இதில் இருக்கிற கெப்பாசிட்டி. அதில் வரை நீங்கள் டவுன்லோட் பண்ண வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரைட், இது டக்குன்னு டவுன்லோட் ஆயிருங்க. ரைட், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ரோசஸ்க்கு போவோம். ரைட், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரைட், டபுள் கிளிக் பண்ணோன்னே ரைட், இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து யூசர் அக்ரிமெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ சி டிரைவில் தான் இது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் வேணுன்னா ட்ரைவை மாற்றி கொடுக்கலாம். இப்போ நானாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் சி டிரைவ்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரைட், சாஃப்ட்வேர்ஸ் வந்து சி டிரைவ்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்கள். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ டெஸ்க்டாப் ஐக்கன் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிளிக் பண்ணால் டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் மெஷின் ஸ்லோவாக சாத்தியக்கூறு கூட, அதனால் நெக்ஸ்ட் பண்ணிடுவோம். கிளிக் நெக்ஸ்ட். இன்ஸ்டால். இப்போ இன்ஸ்டால் ஆரம்பிக்குது உங்களோட பாருங்கள், உங்களோட சி டிரைவில். ரைட், இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட், இப்போ இது ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண VS Code editor உங்களோட மெஷினுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு தேவையான தீம்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை பாருங்கள், டார்க் மோட் வந்து டிஃபால்ட்டாக வருது, லைட் மோட். ரைட், இல்லை உங்களுக்கு தேவையான தீமை வந்து இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ டார்க் மோட், லைட் மோட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த லைட் மோட்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட், இதை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மோடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது. நானாக வந்து டிஃபால்ட்டாக தான் எடுப்பேன், டார்க் மோடான தான் எடுப்பேன், மாடர்னாக தான் எடுப்பேன். இதுதான் டிஃபால்ட்டாக வருது. நீங்கள் லைட் மாடல் வேணால் லைட் மாடல் எடுக்கலாம், உங்களோட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுனா நியூ ஃபைல் டெக்ஸ்ட்னு இருக்கலாம். இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ரைட், இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற நேரம் இதை பார்க்கலாம். நம்ம இதில் எப்படின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குங்க, கோட் ஸ்பேஸ் டாட். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணால் அந்த ப்ராஜெக்டை VS Code எடிட்டருக்கு நம்ம ஓப்பன் பண்ணுற நேரம் கோட் ஸ்பேஸ் டாட்ன்றத கமாண்டை அடித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் VS Code எடிட்டருக்கு. அதுதான் ஒரு டிஃபால்ட்டான கமாண்ட். இப்போ இதில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நோட் பேட்னு சொல்லி. இப்போ இதில் போய் நம்ம அடிக்க போகிறோம் கோட் ஸ்பேஸ் டாட்னு அடித்தோம்னா உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் வந்து VS Code எடிட்டருக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டி டிரைவில் இந்த கிளிப் பண்ணுற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுப்போம். இப்போ CMD அடிச்சுட்டு கோட் ஸ்பேஸ் நோட் அடிச்சு பாருங்கள். இப்போ என்டையர் ப்ராஜெக்ட் VS Code எடிட்டருக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம் VS Code எடிட்டரை பொறுத்தவரையில். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.